இப்போ கவின் ஒரு நடிகர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா 1, 2 படங்கள் தான் ஓடி இருக்கு. பெருசாலாம் ஒன்றும் பெரிய லிஃப்ட்னு ஒரு படம் ஓடிச்சு, அப்புறம் ஏதோ டாடான்னு ஒரு படம் ஓடிச்சு. அந்த 2 படங்கள் ஓடினோடனே பார்த்தீங்கன்னா கவினுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்துருச்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு. சம்பளம் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டிடியூட் விட காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அசோக் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அசோக் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா தெகிடி, போர் தொழில், இப்படி நிறைய படங்கள் ஓடிச்சு. ஓமை கடவுளை எல்லாம் ஓடினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆட்டிடியூட். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளும் சூப்பர் ஸ்டாரு, நம்மளும் ரஜினிகாந்த், நம்மளும் கமலஹாசன், நம்மளும் விஜய், நம்மளும் அஜித்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அந்த ஆட்டிடியூட் உங்கள் தலைக்கு ஏறிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சரிவுக்கு காரணமாக மாறிடும். நிச்சயமாக வந்து அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுது, அழிவு பாதையில் கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் அசோக் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தகுதி, அவரை போட்டு படம் எடுத்தால் என்ன வியாபாரம் ஆகும், அந்த தயாரிப்பாளர் அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து இதுக்கு மேலே இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அதில் வந்து தயாரிப்பாளர் லாபம் வருமா நஷ்டம் வருமா எதையுமே நடிகர்கள் பார்க்கறதில்ல.